தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று நான் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்ததென்ன நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று அணைத்து மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர்மேனி கொஞ்சம் அணைத்து இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து எங்கும் பாடும் தென்றல் காற்றும் நானும் ஒன்று தானே இன்ப நாளும் இன்று தானே பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும் புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும் யாரும் வாழ பாடும் காற்றும் நானும் ஒன்று தானே இன்ப நாடும் இன்று தானே பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று நான் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்ததென்ன நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா சேலாடும் கண்ணில் பாதூரும் நேரம் செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம் சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு பெண்ணென்னும் வீட்டில் நீ செய்த யாகம் கண்மூடி பார்த்தேன் எங்கும் இன்பம்
பாடியதே, மன்மத காவியம் மூடியதே, அள்ளியும் கிள்ளியும் ஆயிரம் ஆசைகள் அன்பெனும் கீர்த்தனை பாடியதே. சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா. சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு. தாய் தந்த பாசம் தந்தை உன் வீரம் செய்கொள்ள வேண்டும் அன்பே அன்பே. காலங்கள் போற்றும் கைதந்து காக்கும் என் பிள்ளை தன்னை இங்கே இங்கே. வீட்டுக்கும் நாட்டுக்கும் நான் பாடும் பாட்டுக்கும், எத்திக்கும் தித்திக்கும் என் இன்ப கூட்டுக்கும். என் மக காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே. வாழிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் மானிடம் என் மகனே. சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா. சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு. ஏனே தங்கச்சி வளகாப்புக்கு இவ்வளோ சீக்கிரமா வரா நீங்க? என்ன கண்ணு பண்றது, வெளியில நாட்டாமனே சில வேலையெல்லாம் இருக்கத்தாங்கன்னு செய்யுது. எப்படியா கடைசி நேரத்துல அண்ணன் வந்து சேர்ந்துட்டோம் பாத்தியா? சரிங்க மச்சான், வியாபாரத்துக்கு போலாங்களா? போலாங்கண்ணா. என்னது வந்ததே போலாமான்ட்டு இருந்து சாப்பிட்டு அப்புறம் தான் போகணும் பொறுமையா. மாமா விரட்டுறதுலயே இருப்பான் நாட்டுக்குத. இல்ல மச்சான், இன்னைக்கு ஒரு முக்கியமான வேற உங்களுக்கே தெரியும். ஆமா, மஞ்சு கூட போகணும். சரி, இந்த மாதிரி அரவழி போயிட்டு நானும் மச்சான் முடிஞ்சா வெளியே சாப்பிட்டுக்குவோம், இல்ல 2 பேரும் வீட்டுக்கு வந்துடும். ஓகேவா? அதெல்லாம் முடியாது, வீட்டுல வந்தா சாப்பிடணும், புரியுதா? சரி வந்துடும் மச்சான், போலாங்களா? சரி, சாயந்தரம் என்ன நாள் வீட்டுக்கு வரங்கண்ணே. சரிண்ணே, போயிட்டு வரமா? சரிங்கண்ணே. ஆரவழி ஆரவழி, உங்க வீட்டுக்காரரை யாரா கொண்டுட்டாங்கம்மா? அண்ணே அண்ணே அண்ணேன்னு உன்னை நம்பினதுக்கு என் கூட இருந்தே பழி வாங்கிட்டல, விட மாட்டேன்
விட்டு விட மாட்டேன். என் புருஷனை கொண்டு என் வயிற்றுல விழற கருவையை அழைச்சிட்டு விட மாட்டேன். இனிமே உனக்கு ஜென்ம விரோதி இந்த ஆரவல்லிதான். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் நல்லவனா வாழ்ந்ததுக்கு என் புருஷனுக்கு இந்த பொண்ணுதான் காரணம். உன் குடும்பம் அழிஞ்சு உன் வம்சத்தை அழிக்கிறதும் இந்த பொண்ணுடா. அழிப்பேன். என் வம்சத்தை அழிச்ச மாதிரி உன் வம்சத்தை நான் அடியோட அழிப்பேன். அம்மா டேய் தம்பி அருண், மணி என்னடா ஆகுது? மணி 8 மணி ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க? டேய் அருண், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேண்ணா. ப்ளீஸ் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. டேய் உங்க அண்ணன் தான் கூலி வேலைக்கு போய் கஷ்டப்படுறேன், நீயாவது ஒரு நல்ல படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்டா இப்படி பொறுப்பு இல்லாம தூங்கிக்கிட்டு இருக்கேடா. சரி சரி, இந்த டீ கொண்டு வந்திருக்கேன், குடிச்சிட்டு படிக்கிற வேலையை பாரு. ஏடா எக்ஸாமுக்கு டைம் ஆச்சுல்ல, இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தா எப்படி அப்புறம் படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி எப்படா முன்னுக்கு வர்றது? நான் படிக்கானதெல்லாம் ஃபுல்லாக நைட்டே படிச்சேன். தம்பி, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றேன், இந்த அண்ணனோட பேச்ச எப்பயாவது நீ பதிச்சு கேட்டிருக்கியா? ராத்திரி ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சு படிச்சா உன்னோட உடம்பு கெட்டு போயிருண்டா. சரி சரி, இந்த டீயை குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், எக்ஸாமுக்கு கிளம்பி போவ. இப்படி காலையில எழுந்திரிச்சு எல்லா வேலையும் நீ ஒருத்தனா எத்தனை நாளைக்குனா செய்வ? ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? தம்பி, இதுல வருத்தப்படுறதுக்கு என்னடா இருக்கு? நான் யாருக்கோசரம் கஷ்டப்படுறேன்? உங்களுக்கோசரம் தான் கஷ்டப்படுறேன். நான் கஷ்டப்படாம வேற யாருடா கஷ்டப்படுவாங்க? எனக்குன்னு ஒரு அண்ணி வந்துட்டா அவங்க செஞ்சுட்டு போறாங்க. ஆமா, அண்ணி எப்பனா எனக்கு கண்ணில் காட்ட போற? அதை ஏன்டா என்கிட்ட கேக்குற? அதான் பாரு, அப்பா வர்றாரு பாரு, அவர்கிட்ட கேளு. ஏடா தம்பி, இதுக்கு என்ன ஏன்டா இழக்கிறீங்க? உங்க பேச நான் என்னைக்கு மீறி இருக்கேன்? அப்பா, கல்யாணம் சொன்னதும் அண்ணன் முகத்துல மாப்பிள்ளைகளை வந்துப்பா. சீ, போடா. ஐயோ, வெக்கத்தை பாரு அண்ணே. மாட்டின நீ கல்யாணம் பண்ணாதவெல்லாம் வருத்தப்படாத வாலிபர் தங்கத்துல இருக்கான், கல்யாணம் பண்ணினவெல்லாம் கண்ணீர் வடிக்கும் காளையர் தங்கத்துல இருக்கான். ஆமா, கல்யாணம் பண்ணி முதல்ல எங்கன்னா வச்சுக்கலான் இருக்க? முதலிரவா நம்ம ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடி தெப்ப குளம் இருக்குல்ல, அந்த தெப்ப குளத்துல வச்சுக்கலான்னு இருக்கிறேன். ஊர் சுத்தியா எங்க இருக்கிறா? ஹலோ ஹலோ தம்பி, ஊர் சுத்தியா எங்கப்பா இருக்கிற? டேய், நான் இப்பதான் நம்ம கோயில்ல தேங்காய் உடைச்சாங்கடா, பொறுக்கி திருண்டு பக்கத்துல இருக்கிற குட்டிச்சேத்து மேல உட்காந்துருக்கிறேன்டா. அட புறம்போக்கு, நம்ம ஊருக்குள்ள சிறுக்குன்னு ஒரு ஆட்டக்காரி வந்து நல்லா டான்ஸ் ஆடுறா, நம்ம பிக்கப் பண்ணுமா வேண்டாம்? டேய், அடங்க உக்கா எறா வந்துட்டேன், வரதுக்குள்ள இது கரெக்ட் பண்ணிடுறாரா? உடனே வந்துடுறேன், அப்படி கரெக்ட் பண்ண உன்னை டங்குவாரு பின்ன எடுத்துருவேன். இதோ வந்துட்டேன்டா. சரி, சீக்கிரம் வந்து தோடா. சரி, அதே சொல்லுங்க. யாரா சிலுக்குன்னு ஒருத்தி வந்திருக்காமா? யாரா அவ? அட பக்கத்து தெருவுண்டா. அவ ஆட்டம் பாத்தீங்கன்னு வச்சுக்க, பழைய சிலுக்கு சிமித்தா
இப்போதைக்கு நயன்தாரா, ஐயோ அடுத்து திரிசா, அப்பப்பா எல்லாத்தையும் கலந்த கலவடாவ. எப்பறா கலவைங்கிற எங்கடா ஆடுதுங்கிற ஓடுதுங்கிற ஒன்னத்தையும் காணும். ஒரே நிமிஷம், அப்படி போயிட்டு இப்படி வந்தோம்னு அந்த பக்கத்து தெருவுக்கு போயிடலாம். அப்படியா? எப்படி இப்படி போயிட்டு இப்படி வரணுமா? எப்படி போயிட்டு எப்படி வேணாலும் வரலாம். சரி சரி இரு, நான் அப்படியே போயிட்டு வரேன். நீ மட்டும் போக கூடாதுடா, நானும் வரணும்டா. பாத்துக்கிட்டியா? யோ, என்னையா அது? நானும் காலையில இருந்து ஆடிட்டு இருக்கிறேன். உங்க ஊர்ல ஒரு ஆம்பளை கூட வர மாட்டேங்கிறாங்க. நீங்க 2 பேர் தான் வந்து நிக்கிறீங்க. எங்க ஊர்லயா? ஓ சொல்லி சொன்னேன்னு வச்சுக்க, வயசான பையன்ல இருந்து நாளைக்கு சாக போறேன் கிழவன் வரைக்கும் கும்முன்னு வருவானுங்க. ஆனா காசுன்னு சொன்னேன்னு வச்சுக்க, கம்முன்னு ஓடிடுவானுங்க. ஆமா, யாரையா நீங்க? நான் இப்பதான் இந்த ஊருக்குள்ளேயே வந்தேன். அதுக்குள்ள என் பேரெல்லாம் கரெக்டா சொல்றேன்.